என் செல்ல குழந்தையே, இன்று தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி நாள். என் பிள்ளையே, இன்றைய நாளில் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொண்டு, என் குழந்தை, இன்று நீ விநாயக பெருமானுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கவனமாக செய்துவிடு. என் பிள்ளையே, சில விஷயங்கள் உனக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். அம்மா சொல்கின்ற பொழுது அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லையல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் உனக்கான நல்ல செய்திகளை இது போன்ற நல்ல நாளில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா எனக்கு தெரியுமல்லவா? என் பிள்ளைக்கு அதனால் இன்று நான் தருகின்ற செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை கவனமாக கேள். என் தங்கமே, ஒவ்வொரு தமிழ் மாதமும் தேய்பிறையில் வருகின்ற கிருஷ்ணபட்ச சதுர்த்தி விரதத்தை தான் சங்கடகர சதுர்த்தி விரதம் என்றும் சங்கஷ்டஹரண சதுர்த்தி விரதம் என்றும் சொல்கின்றோம். விநாயக பெருமானை தேய்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது. தேய்பிறை என்றாலும் விநாயகரினுடைய அருளாலும் சந்திர பகவானினுடைய தேஜஸ் உனக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த நன்னாளை தான் நாம் சங்கடகர சதுர்த்தியாக வழிபட்டு வருகின்றோம். சங்கடம் என்றால் துன்பம் என்றும், ஹர என்றால் ஒழிப்பது என்றும், சங்கடகர என்றால் சங்கடங்களில் உனக்கு விடுதலை கொடுப்பதும் என்பதுமாகும். என் பிள்ளையே, ஜோதிட சாஸ்திரப்படி சொல்ல வேண்டும் என்றால் விநாயக பெருமான் கேதுவினுடைய அம்சமாகும். கேதுவால் ஏற்படும் களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் போக்கக்கூடியவர். சந்திர பகவானும் தனது தோஷங்கள் நீங்கவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று விநாயக பெருமானை நினைத்து கடும் தவம் செய்ய சந்திரனின் கலைகள் எனும் பிறைகள் வளர விநாயக பெருமான் அவருக்கு அருள் பாலித்தார் என்பது உண்மையாகும். விநாயக பெருமானுக்கு வெள்ளை எருக்கு அருகம்புல் மாலை சாற்றி சங்கடகர சதுர்த்தி தினத்தில் ஆலயத்தை 8 முறை வலம் வருவது மிகவும் சிறப்பானதாகும். விநாயக விரதத்தை அங்காரகன் அனுஷ்டித்து நவகிரகங்களில் ஒருவராக பதவி பெற்றதால் சங்கடகர சதுர்த்தி விரதம் அங்காரக சதுர்த்தி விரதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அங்காரகன் என்றால் யார்? அங்காரகன் என்றால் செவ்வாய். என் பிள்ளையே, அனுமன் சீதையை கண்டதும், தமயந்தி நலனை அடைந்ததும், அகலிகை கௌதமரை அடைந்ததும், பாண்டவர்கள் துரியோதனனை வென்றதும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையால் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சங்கடகர சதுர்த்தி அன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தை, தெளிவாக கேள். சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருப்பவர்கள் பொதுவாக விரதம் இருக்கும் நாளில் செய்வது போல காலை எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். பின் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று விநாயகரை வணங்கி 11 முறை வலம் வர வேண்டும். விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் அவசியம். நாவல் பழம், கொய்யா பழம், பேரிக்காய், கொழுக்கட்டை, சுண்டல் இவையெல்லாம் அவருக்கு மிகவும் பிடித்த நெய்வேத்தியங்கள். விநாயகருக்கு பிடித்த உணவுகளை மட்டுமே இரவு உணவாக நீ எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பு. நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்து கொள்ளலாம். விரதம் மேற்கொள்பவர்கள் கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது கூடுதல் பலனை கொடுக்கும். என் பிள்ளையே, சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து பூஜை மற்றும் வழிபாடு செய்தால் 1 வருடம் விரதம் இருந்த பலன்கள் கிடைக்கும். மற்றும் குழந்தை பாக்கியம் முக்கியமாக கிடைக்கும். திருமணத்திற்காக காத்திருப்போர் இந்த விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும். இந்த நாளில் விநாயக பெருமானை வழிபட்டால் வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது அத்தனை நம்பிக்கை அல்லவா? அதனால் இன்று விநாயக பெருமானுக்கு பூஜைகளை செய்து உனக்கான நல்ல பலன்களை நீ பெற்று கொள்ள வேண்டும். என் பிள்ளையே,
பொதுவாகவே சில நாட்களில் சில விஷயங்கள் செய்யும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் உன்னாலேயே நம்ப முடியாததாக இருக்கும். நீ நினைக்கலாம், இதையெல்லாம் எப்பொழுதும் செய்கின்றோம், ஆனால் எந்த பலன்களும் கிடைக்கவில்லை என்று. ஆனால் பலன்கள் கைமேல் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள், உனக்கு கொடுக்கின்ற பல நல்ல பலன்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுப்பதற்காகத்தான் என்பதனை மறந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். அது என்ன தெரியுமா? எந்த ஒரு விசேஷ நாட்களாக இருந்தாலும் கோவிலுக்கு அன்று செல்ல வேண்டிய சூழ்நிலை உனக்கு ஏற்படும் பொழுது அதற்கு முன்பாக வீட்டில் தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்து தீபத்தை ஏற்றி வைத்து விட்டுத்தான் வெளியில் செல்ல வேண்டும். பொதுவாக சங்கடகர சதுர்த்தி நாள் இன்று மாலை நீ தெய்வத்தை வணங்கச் செல்வாயல்லவா என் பிள்ளையே, அதற்கு முன்பாக உன்னுடைய இல்லத்தில் தீபம் ஏற்றி விநாயக பெருமானை மனதார வணங்கிவிட்டு நீ செல்ல வேண்டும். உன்னால் பெரிதாக அவருக்கு நெய்வேத்தியங்கள் ஏதும் படைக்கவில்லை என்றாலும் சிலர் கோவிலில் பிரசாதம் கொடுப்பார்கள் என்று எண்ணி வீட்டில் எதுவும் செய்யாமல் இருந்து விடுவார்கள். அப்படியே உன்னுடைய மனநிலை இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளையே, அவருக்கு அருகம்புல்லால் மாலையாவது சாற்றி நீ தீபம் ஏற்றினால் போதும். நிச்சயமாக அவரினுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வீட்டில் இருக்கின்ற பூஜை அறையை இருட்டடைய செய்துவிட்டோ, வீட்டில் இருக்கின்ற அதே தெய்வத்தை மனதை குளிரவிக்காமல் வெளியில் சென்று வணங்குவதனால் எந்த பலனும் இல்லை. எப்படி இருந்தாலும் நீ கோவிலுக்கு சென்று மனதார வணங்கிவிட்டு வீடு திரும்பும் பொழுது அவர்கள் உனக்கு ஆசிகளை வழங்க உன் இல்லம் தேடி வந்து பார்க்கும் பொழுது இங்கே அவர்களை இருட்டடைய வைத்திருந்தால் அவர்கள் எப்படி மனதார உன்னை வாழ்த்துவார்கள்? என் தங்கமே, அருகில் இருக்கின்ற என்னை விட்டுவிட்டு தொலைவில் இருக்கின்ற என்னை தேடி வந்தாயா என்றுதானே அவர்கள் நினைப்பார்கள். என் பிள்ளையே, அதற்காக சரியான நேரத்தில் அவர்களுக்கான பூஜைகளை செய்துவிட்டு நீ அதன் பிறகு அங்கிருந்து உன்னுடைய கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய். இதை எப்பொழுதும் மறக்காதே. சங்கடகர சதுர்த்தி நாள் என்றல்ல, எந்த ஒரு நல்ல நாட்களாக இருந்தாலும், சஷ்டி ஆனாலும் சரி, பஞ்சமி திதி ஆனாலும் சரி, கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் வீட்டில் இருக்கின்ற தெய்வத்தின் மனதை குளிர வைத்து விட்டுத்தான் அங்கே செல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இது போன்று வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயங்களையும் எப்பொழுதுமே நீ கருத்தில் கொள்ள வேண்டும். சரி, அன்று பார்த்து கொள்ளலாம், அடுத்த பூஜையில் பார்த்து கொள்ளலாம், அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் எண்ணி விட்டு விடாதே. அப்படி உனக்கு செய்ய முடியவில்லை என்றால் நீ வீட்டிலேயே இருப்பதுதான் உனக்கு உத்தமம் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள். குறைந்தபட்சம் விளக்கையாவது ஏற்றி வைத்து விட்டு செல் என்றுதான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். நான் சொல்வதற்கான காரணத்தை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய நினைப்பது எல்லாமே உன்னை விரைவாக வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதுமா? தெய்வத்தை வணங்கிவிட்டால் மட்டும் போதுமா? அதை சரியான முறையில் செய்ய வேண்டாமா? அதற்காகத்தான் அம்மா உனக்கு இதனை சொல்லி இருக்கின்றேன். என் பிள்ளை, பல முறை சொல்லியும் அதை நீ மீண்டும் மறந்துவிடக் கூடாதல்லவா? அதற்காகத்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இந்த நல்ல விஷயத்தை நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ நல்லபடியாக கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் இதனை நிறைவேற்றி விட்டால் போதும். என்றுமே இந்த வராகி உன்னோடு பயணிப்பது போல நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உன்னோடு பயணிப்பார்கள். தெய்வங்கள் என்பது சக்தி ஒன்றுதான்.
ஆனால் என் பிள்ளையே, உருவங்களால் அவர்களினுடைய வேலைகள் வேறு வேறாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் எல்லோரையுமே நீ வணங்குவதனாலும் உனக்கு நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா மட்டும்தான் எல்லாம் செய்வாள் என்று நினைக்காமல், எல்லா தெய்வங்களும் நமக்கு ஒரு சேர வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ இருந்தால் போதும். உன்னுடைய பூஜைகளை மட்டும் கவனமாக செய். நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்துவிடும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.